மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. அதுக்கு உண்டான வேலைகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சக்சஸும் ஆவேன். உங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவேன். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்ப அரசு சமூக நலத்துறை விடுதியிலேயே மாணவிக்கு பாலியல் பலாத்காரம், அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் பலாத்காரம், இப்படி தமிழ்நாட்டுல தொடர்ந்து இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லமா? அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துல இது நடந்திருக்கு. நிறைய சார் பேர் வருது, அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, காவல்துறை காலம் தாழ்த்துனுச்சு. அதுலயே அவங்க கோப்புகளை எப்படி தயார் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கிட்டாங்கிறது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரியுது. அதை மட்டும் சொல்லாதீங்க. இப்ப 2 நாளைக்கு முன்ன நடந்திருக்கு சிட்ல பக்கத்துல. அங்க சமூக நலத்துறை நடத்துற ஒரு காப்பகம், பெண்களுக்கான காப்பகம். அந்த காப்பகத்துல 183 பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க படிக்குது. சமீபத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூரை சேர்ந்த ஒரு குடும்பத்துல அந்த குழந்தையோட பெண்ணோட தகப்பனார் இறந்துட்டாரு. அதனால அவங்க அம்மாவுக்கு வேற வழி இல்லை. அதனால என்ன பண்றாங்க, அவங்க இந்த காப்பகத்துல ஒரு 5 நாளைக்கு முன்னதான் கொண்டாந்து சேர்த்திருக்காங்க அந்த குழந்தைய. ஆனால் அங்க என்ன நடந்திருக்கு, அங்க உள்ள சிசிடிவி வேலை செய்யல. சிட்ல நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த அரசாங்கத்துக்கு, எங்கெங்க காப்பகம் இருக்கோ அந்த காப்பகம் எந்த கண்ட்ரோல்ல வருது, போலீஸ் ஸ்டேஷனுடைய டூரிஸ்ட் ஸ்டேஷன் எங்க வருது, அவங்களுடைய கண்காணிப்பு அவசியம் தேவை. அப்படிங்கிறது இது வழியானாலும் இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். அதனால அந்த 5 வயசு குழந்தைய, 13 வயசு குழந்தைய பாலியல் துன்பத்திற்கு ஆளாயிருக்கு. யார் செஞ்சிருக்கா? அங்க உள்ள காவலாளிய. அந்த காவலாளி செய்யறதுக்கு அம்மா அரசாங்கம்னா துணிச்சல் வருமா? வராது. ஆனா இப்ப இருக்கிறது திமுக அரசாங்கம். அதனால தடி எடுத்தவங்கெல்லாம் தண்டக்காரர்கள் அப்படின்னு ஆயிருக்காங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, மேற்கு மாவட்டங்கள்ல சமீப காலமா பாத்தீங்கன்னாக்க திருப்பூர்ல பல்லடத்துல நடந்திருக்கு, நாமக்கல்ல நடந்திருக்கு, ஈரோட்டில் நடந்திருக்கு. அதாவது வயதானவங்க அங்கே தோட்டம் வச்சுருக்கவங்க அவங்களே கவனிச்சுக்குவாங்க. அந்த தோட்டத்திலேயே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்கள அப்பா, பையன், அம்மா 3 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் அதுக்கெல்லாம் சரியான நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க திருப்பூர்லையும் அதே நடந்திருக்கு. அங்கே 3 பேர் செத்துருக்காங்க. அதே போல் இதில் நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அங்கேயும் நடந்திருக்கு. இப்போ 1 வாரத்துக்குள்ள ஒரு அம்மா இறந்துருக்கு. இதெல்லாம் காவல்துறையை பார்க்குற முதலமைச்சர் சொல்லணும். சும்மா ரோட் ஷோ போயிட்டு இருக்கிறதுக்காக மக்கள் வாக்களிக்கலை. இந்த 26ல அதுக்கு சரியான பாடம் கிடைக்கும். அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்துல மாணவர்கள் சேர்க்க முடியாம கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு அவசர வழக்கு எடுக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா மாணவர்கள் பாதிப்பு. நான் ஒண்ணு கேக்குறேன், கோர்ட்டா உங்களை ஆட்சிக்கு அமர்த்துச்சு? நான் கேக்குற கேள்வி, நீங்க மக்கள் வாக்களிச்சு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க பிடிவாதமா ஒரு இதுல நின்றுகிட்டு பணம் கொடுக்கல, எனக்கு வட்டியோட கொடு அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? இதெல்லாம் தவறானது. இதெல்லாம் நேரத்தை இழுக்கிறதுக்கு. இன்னும் ஒரு 6 மாசம் போனா தேர்தல், ஒண்ணு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அதுக்காக ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக செய்யறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, எப்பப்ப திமுக அரசாங்கம் வருதோ அப்ப எல்லாம் வீட்டு வரி, அதே போல மின்சார கட்டணம் எல்லாமே ஏற்றிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2008ல் அப்பயும் அவங்க தான் இருந்தாங்க, அப்போ ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் இடையில அம்மாவுடைய அரசாங்கத்தில் 1 ரூபாய் ஏற்றலை, 10 பைசா கூட ஏற்றலை. ஆனால் இப்போ 25ல் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. என்ன போட்டிருக்கு? அது கிராம பகுதியாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி,
ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு வாங்கு அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாமே ரெட்டிப்பா போட்டிருக்கு. அப்போ ஜனங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கஷ்டப்படுறாங்க, தொழில் ஒன்றும் வளரலை. நீங்கள் சும்மா டிவியில் உட்காந்துக்கிட்டு வந்து தொழில் அப்படி வளர்ந்துருக்கு இப்படி வளர்ந்துருக்குன்னு நீங்கள் வேணா சொல்லலாம், உங்கள் வீட்டுக்குள்ளே சொல்லி சந்தோஷப்படலாம். ஆனால் யதார்த்தம் அது இல்லை. இது வரைக்கும் யாரையும் இவங்க வந்து யாருக்கும் புதுசாக வேலை கொடுக்கல, எதுவும் செய்யலை. ஒரு 1000 ரூபாய கண் துடைப்பா சிலருக்கு கொடுத்துட்டு அந்தந்த வீட்டிலேருந்து வருஷத்துக்கு 7000 8000 அரசாங்கம் வசூல் பண்ணுது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முடிவு கட்டுறது அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்னு மட்டும் நினைக்காதீங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. அதுக்கு உண்டான வேலைகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சக்சஸும் ஆவேன். உங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவேன்.